அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆனி தேய்பிறை பஞ்சமி தினம் என்றைக்கு வருகின்றது, வராகி அன்னைக்கு எந்த தீபம் நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம், ஒரு சொந்த வீடு அமைவதற்கு பணம் அதிகரிக்க இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். சீக்கிரமாக உங்களுக்கு சொந்த வீடு அமையும். சொந்த வீடு அமையணும் அப்படின்னு நம்ம வாரம் பார்த்திங்கன்னா வழிபாடு செய்யணும். அதாவது நீங்கள் எப்போதும் சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற பிளான் பண்ணுறீங்களோ, அல்லது உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, அதில் போய் இருக்க முடியல, வாடகை வீட்டில் இருக்கிறோம், ஒரு சில பிரச்சனையால் நிறைய பேர் இந்த வாஸ்துப்படி பிரச்சனையால் இல்லை ஜாதகத்தில் சொல்லிடுவாங்க, கொஞ்ச நாளைக்கு நீங்கள் தனியாக போயிட்டு வாடகை வீட்டில் இருங்க, சொந்த வீட்டில் இருக்காதுங்க. இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போய் இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த சொந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், அல்லது சொந்த வீடு நீங்கள் புதிதாக வாங்கணும், இல்லை இருக்கிற வீட்டே ஆல்ட்ரேஷன் பண்ணணும், கொஞ்சம் நம்ம சரி பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் சரி, நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று பொதுவாக நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யலாம். வராகினையும் வழிபாடு செய்யலாம், முருகனையும் வழிபாடு செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆணி தேய்பிறை பஞ்சமி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் நமக்கு அமையுது. இந்த நாளன்று நீங்கள் தொடங்குங்க, சொந்த வீட்டிற்காக வராகினையை வழிபாடு செய்ய தொடங்குங்க. ஒரு 5 பஞ்சமிக்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 5 செவ்வாய்க்கு நீங்கள் வழிபாடு செய்யணும். தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது 9 செவ்வாய் அல்லது 5 செவ்வாய், இப்போ நீங்கள் வராகினைக்கு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 செவ்வாய் அல்லது 9 செவ்வாய் நீங்கள் வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானுக்காக நீங்கள் நினைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா 6 செவ்வாய் அல்லது 9 செவ்வாய். நீங்கள் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யும்போது அதற்கான அமைப்புகள் உங்களுக்கு அன்னை தருவாங்க, முருகனும் தருவாங்க. அதே போல் துர்க்கை அம்மன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை தினம் நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அமையும், சொந்த வீடு அமையும். அதனால் உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறதுக்கான அதற்கேற்ற கிழமைகளில் நீங்கள் வழிபாடு செய்யணும். அப்படி செய்யும்போது நமக்கு நிச்சயமாக எல்லாமே நமக்கு கைகூடி வரும். அதே போல் கடன் இருக்குது அப்படின்னாலும் சரி, செவ்வாய்க்கிழமை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து நம்பிக்கையுடன் இருந்து பாருங்கள், சரியாகும். அதே போல் பண சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு தான். அதனால் செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். இதற்கு செவ்வாய்க்கிழமை தினத்தன்று வெற்றிலை தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. இன்னும் வெற்றிலை தீபம் பொதுவாக பண வரவையும் கொடுக்கக்கூடியது, சொந்த வீட்டிற்கான யோகத்தையும் கொடுக்கக்கூடியது. வெற்றிலை ஒரு 5 வெற்றிலை எடுத்து அது சுத்தமான தண்ணீரில் வாஷ் பண்ணிவிட்டு அதில் சந்தன மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதற்கு மேலே ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்து நீங்கள் 5 அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது அப்படின்னு துவரம்பருப்பு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம். துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்குரிய தானியம். அவரை நம்ம நினைத்து நம்ம அந்த தானியத்தை போட்டு நம்ம வழிபாடு செய்யும்போது அவருடைய தாக்கங்கள்லாம் நமக்கு குறைந்து நமக்கு அவருடைய ஆசீர்வாதத்தாலே நம்ம சொந்த வீடு வாங்குறதுக்கான யோகம் நமக்கு அவரே கொடுத்துருவார். அதாவது செவ்வாய் பகவான் தான் பூமிக்காரகன். நம்மளுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சரியாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு சொந்த வீட்டிற்காக போராடே தேவையில்லை, தானாக நமக்கு அமையும். நமக்கு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா தான் அந்த சொந்த வீடு கட்டும்போது தடங்கள் வரும், சொந்த வீடு வாங்குவதற்கான தடங்கள் வரும், அதில் போய் உட்காருவதற்கே தடங்கள் வரும். அவ்வளோ தடங்கள் அந்த செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் சரியில்லாமல் இருக்கும். அதனால தான் அப்படி இருக்கும். அது நம்மளால் சரி பண்ண முடியும். நம்ம பக்தியால் தான் நம்ம இதெல்லாம் சரி பண்ண முடியும். நீங்கள் நம்பிக்கையுடன் இருந்தீங்கன்னா அது நடக்கும். நம்ம ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு நமக்கு நடக்கலே நம்ம நினைக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் 9-10 வாரம் ஆகுன பிறகு தான் நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை அதில் வரும், நமக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையே நமக்கு வரும். அதுவரை நீங்கள் முழு நம்பிக்கையுடன் காத்திருக்கணும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், 1 வருடத்துக்குள்ளே உங்களுக்கு கட்டாயமாக நடக்கும். இதை நான் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், அதனால தான் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதம் டு 1 வருடத்திற்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு ஆகும், கிடைக்கும். நம்பிக்கையுடன் இருக்கணும். இப்போ ஆணி தேய்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னா 15ஆம் தேதி வருது. அதாவது 15/7/2025 ஆணி மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. நமக்கு பஞ்சமி தேதி பார்த்திங்கன்னா அந்த நாள் முழுவதுமே இருக்குது. அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலை 12:30க்கு ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை இரவு 10:45க்கு மேலே வரை நமக்கு பஞ்சமி திதி இருக்கிறதுனால அந்த நாள் முழுவதும் திதி இருக்குது. செவ்வாய்க்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம். காலை 6 to 7 செவ்வாய் ஹோரை இருக்கும், அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம். மாலை 5:30லேருந்து இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்துக்கிடணும். ஏன்னா 8 to 9 செவ்வாய் ஹோரை இருக்கும். இந்த சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம். மாலை 6 மணிக்கு மேலேயும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம்.
விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் வந்து சுவாமிக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து பால் ஏதாவது நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் விரதத்தை தொடங்கிட்டு அப்புறம் மாலை நேரம் பூஜை செய்துட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இல்லை நீங்கள் நார்மலாக பூஜை செய்ய போகிறேன் அப்படின்னா மாலை நேரமோ அல்லது காலை நேரமோ உங்களுக்கு எந்த நேரம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வராகி அன்னைக்கு பூஜை செய்து கொள்ளலாம். இப்போ படம் சிலை இல்லாதவர்கள் வந்து விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். படம் சிலை இருப்பவர்கள் சிலைக்கு அபிஷேகம் பண்ணிடணும். படம் இருக்குன்னா படத்தை நல்லா சுத்தப்படுத்திட்டு பன்னீரால் நீங்கள் சுத்தப்படுத்திட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு வைத்து பவளமல்லி நமக்கு ஒரு பூ கிடைக்கும். பவளமல்லி வாங்கி சுவாமிக்கு வந்து வைங்க, ரொம்ப நல்லது. பவளமல்லி வைக்க நமக்கு வந்து நல்ல ஒரு பணவரவு கிடைக்கும். நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கும். கிடைச்சதுன்னா வைங்க, இது கொஞ்சம் ரேரு தான். கிடைச்சிது அப்படின்னு வைங்க, அப்படி இல்லைன்னா செவ்வரளி பூக்கள் வந்து செவ்வரளி கூட கிடைக்கல அப்படின்னா செம்பருத்தி வைங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை சிவப்பு நிற பூக்கள் வைப்பது ரொம்ப நல்லது. செம்பருத்தி அல்லது செவ்வரளி, பவளமல்லி இல்லை எதுவுமே கிடைக்கல அப்படின்னா உங்ககிட்ட என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்கள் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் தீபம் ஏற்றி சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். நெய்வேத்தியம் வந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, பால் பழங்கள், பொங்கல், இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ கல்கண்டு கூட நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் வராகி அன்னை கோவில் இருக்கிறாங்க அப்படின்னா போயிட்டு வாங்க. இப்போ அமைந்திருக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடி எளிமையாக வழிபாடு செய்து கொள்ளலாம். அடுத்து மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு அந்த கடன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிரியாணி இலையிலையோ அல்லது சிவப்பு நிற துணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு அல்லது பச்சரிசி போட்டு அதில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கிராம்பு ஏலக்காய் 1-2 கிராம்பு ஏலக்காய் போட்டு ஒரு பேப்பரில் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத எழுதி ஒரு அமௌண்ட், அதில் என்ன அமௌண்ட் உங்களுக்கு கடன் இருக்கோ அந்த அமௌண்ட்டை எழுதி நீங்கள் வச்சு ₹1 நாணயம் வைத்து நீங்கள் முடிச்சு போல் கட்டி நிலைவாசலில் கட்டி விட்டீங்க அப்படின்னாலும் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கடன் அடையும். அப்படி இல்லைன்னா பூஜை அறையில் வச்சுக்கலாம். இல்லை இந்த கல்லுப்பு பரிகாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்டது கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி அதுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த பரிகாரம் செய்தாலும் உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீரும். கடன் தீர வேண்டும் அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் வந்து அதற்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் கடன் அடைக்க நீங்கள் எப்போ முயற்சி எடுக்கிறீங்களோ அப்போ அது கடன் அடைய ஆரம்பிக்கும். அதற்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். கடன் இருக்குது, நம்ம நெக்ஸ்ட் மந்த்து கட்டிக்கலாம், அடுத்த மாதம் கட்டிக்கலாம். நமக்கு வந்து இப்போ கடன் பார்த்திங்கன்னா இப்போ பேங்க்கில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, ஒரு நகையை வச்சுருக்கிறீங்க, இல்லைன்னா லோன் எதாவது போட்டிருக்கிறீங்க அப்படின்னா கூட மந்த்லி கட்டணும். கொஞ்ச நாள் கழித்து கட்டிக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து செய்கின்ற தவிர என்ன அப்படின்னா, ஒரு நகை அடமானம் வச்சுருப்பாங்க. அதற்கு வந்து குறிப்பிட்ட 1 வருஷம் டேட்டு நமக்கு எக்ஸ்பைரி இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அதை கட்டிக்கலாம் அப்படிங்கிறதுனால விட்டுறது. இப்போ வந்து ஒரு 1,00,000க்கு வச்சுருக்கிறீங்கன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. மாதம் 5,000 கட்டும்போது அந்த எக்ஸ்பைரி டேட் வர்றதுக்குள்ளே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 வந்து அந்த நகைக்கான அமௌண்ட்டு நீங்கள் வந்து கட்டிடுவீங்க. மாதம் 10,000 கட்டினீங்க அப்படின்னா 1,00,000 அதிலே உங்களுக்கு வந்து சரியாக போயிடும். இல்லை எனக்கு அவ்வளோ கட்ட முடியாது, ஒரு 2,000 தான் கட்ட முடியும், ஒரு 5,000 தான் கட்ட முடியும் அப்படின்னா இப்போ 2,000 நீங்கள் கட்டினா கூட 20,000 உங்களுக்கு வந்து கடன் அடைஞ்சிரும். எப்போதுமே நீங்கள் வந்து அதை பாசிட்டிவாக நினைக்கணும். நிறைய பேர் செய்கின்ற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, இன்னும் 1 வருஷம் டைம் இருக்கலாம், மொத்தமாக வச்சு நம்ம திருப்பிக்கலாம், அப்படி இல்லைன்னா மறு அடுக்கு வச்சுக்கலாம், அந்த மாதிரி பிளானில் தான் இருக்கிறாங்களே தவிர அது கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறதுல இல்லை. அதாவது இந்த மாதம் நீங்கள் நகை அடமானம் வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் வந்து அந்த ப்ராசஸில் இறங்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் போய் கட்டணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டாலே உங்களுக்கு சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா கடன் அடையிற பிரச்சனை வந்து தீர ஆரம்பிச்சிடும். அதாவது கையில் எவ்வளோ இருக்குதோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கட்டிடணும். இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கடன் அடைக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும் வீட்டுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பார்த்தீங்களா. அந்த ஃபஸ்ட்டு சம்பளம் வரும்போதே அதில் வந்து கொஞ்சமாக உங்களால் எவ்வளோ முடியுதோ அவளை வந்து கட்டிட்டு வந்துடணும் கடனுக்கு. பிறகு மிச்சம் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா எண்டில் கூட நீங்கள் கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்கமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். நீங்கள் கடன் அடைக்க முடியாது. நமக்கு வீண் செலவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத செலவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் ஒரு 5,000 ரூபாய்க்குள்ளேயாவது நீங்கள் கடனை கட்ட நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அது நல்லா பாசிட்டிவாக மாறும். உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக ஒரு 4 இப்போ 5,000 நம்ம கட்டுறோன்னா ஒரு 4 மாதத்தில் 20,000 உங்களுடைய கடன் குறைஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அந்த மைண்டு இருக்கும் பார்த்தீங்களா. அதற்காக தான் பார்த்தீங்கன்னா சேமிப்பும் சரி கடனை அடைப்பதும் சரி கட்டாயமாக சக்ஸஸாக தான் நமக்கு போய் முடியும். அதில் வெற்றி நமக்கு கிடைக்கும். அதனால் எப்போதுமே பார்த்தீங்கன்னா கடன் இருக்குன்னு கவலைப்படாமல் அதை நம்ம சரி பண்ண முயற்சி எடுக்கணும். சேவிங்ஸ் பண்ணவும் நம்ம முயற்சி எடுக்கணும். முயற்சி வந்து நமக்கு வெற்றியை கொடுக்கும். இப்போ வந்து நம்ம எந்த நேரமும் வழிபாடு செய்கிறோம், பூஜை பண்ணுறோம்,
இது செஞ்சப்பல நமக்கு சரியாக போகுமா அப்படின்னு. அது நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும், ஒரு சப்போர்ட் கொடுக்கும், அவ்வளோதானே தவிர நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். இப்போ வந்து சொந்த வீடு வேணும் அப்படின்னு வெற்றிலை தீபத்தை ஏற்றினா மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் ஒரு நல்ல இடம் பார்க்க நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். ஒரு நல்ல இடத்த பார்த்தாச்சா, லோன் போட்டாச்சா, நமக்கு தேவையான நம்மளால் முயற்சிகள் எவ்வளோ இருக்கோ அதற்கேற்ற கடன் வாங்கி அதற்கேற்ற மாதிரி நம்ம வீடு கட்டி அதற்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நம்ம செஞ்சால் மட்டும்தான் நமக்கு சொந்த வீடு ரெடி ஆகும். நம்ம வார தீபம் மட்டும் ஏற்றுவோம் நமக்கு வீடு ரெடி ஆகுமானா கிடையாது. நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே நீங்கள் இந்த தீபத்தெல்லாம் ஏற்றும்போது உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அதுதான் நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவிட்டி. அந்த சக்தி தான் உங்களுக்கு வந்து அது வந்து அமைச்சு கொடுக்கும், அந்த வீடு வந்து அமைச்சு கொடுக்கும். இப்போ வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து சொந்த வீடு அமைஞ்சிரும் அப்படின்னா எல்லாருமே ஏற்றுவாங்களே. எத்தனை பேர் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் சொந்த வீட்டில் இல்லாமல் ஒரு இடம் கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்க ட்ரை பண்ணிடுவாங்களே. ஏன் வெற்றிலை தீபம் ஏற்றவர்கள் எல்லாருமே முயற்சி செய்கிறாங்க, ஒரு தீவிரமாக இருக்கிறாங்க. நான் வந்து சொந்த வீடு வாங்கியே தீருவேன் அப்படிங்கிற தீவிரத்தில் இருக்கிறாங்க. முயற்சி தான் நமக்கு வந்து சொல்லுவாங்களே, முயற்சி திருவினை ஆக்கணும். முயற்சி தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் ஃபோக்கஸில் இருக்கணும். உங்களோட மைண்ட் வந்து அந்த இதில் ஒரு நீங்கள் குறி வச்சிங்க அப்படின்னா அதிலேருந்து உங்களுடைய கண் பார்வை அந்த பக்கம் திரும்பக்கூடாது. அதை அடையிற வரை நீங்கள் அதில் தான் குறிக்கோளாக இருக்கணும், முயற்சி பண்ணணும். வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதற்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரே வாரத்தில் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் மைண்ட் வராது. வாரம் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. அது பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடவுள்கிட்ட எப்போவுமே நீங்கள் வேண்டிக்கோங்க. கடன் அடைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் அடைக்க போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை கடவுள் முன்னாடி வச்சு வேண்டிக்கிட்டு, நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டு போய் கடனை கட்டுங்க. அதே போல் கடனை வந்து அடைச்சிட்டிங்க அப்படின்னா கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லுங்கள். உன்னுடைய சப்போர்ட்டால் தான் நான் வந்து என் கடனை அடைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நன்றி சொல்லுங்கள். எப்போதுமே இறைவன் நம்ம கூடயே இருப்பாங்க. உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்திட்ட போய்ட்டு நன்றி சொல்லணும். எப்படி நம்ம ஒரு வேண்டுதலுக்காக நம்ம ட்ரை பண்ணி சுவாமிகிட்ட கேட்குறோமோ அதே போல் அது நடந்த பிறகு அந்த கடவுள்கிட்ட நம்ம நன்றி சொல்லணும். நன்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பிரபஞ்சம் இன்னமும் நமக்கு அதிகமாக கொடுக்கும். அதனால் எப்போதுமே நன்றி அப்படிங்கிற அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வார்த்தை. வாழ்க்கை நிச்சயமாக மாறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.